அதான் பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன், நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன், உங்களை அழிய விடவே மாட்டேன். நான் நல்லா இருந்தா உங்க எல்லாரையுமே நல்லா இருக்க வைப்பேன். கேப்டன் என்னும் கருப்பு எம்ஜிஆர் தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே அவர் ஒரு சிறந்த தலைவர் தான். இப்போ அவர் நம்ம கூட இல்லை. எஸ், இன்னைக்கு காலையில் 6 மணி போல் இறந்துட்டார். அவரோட குடும்பமும் தொண்டர்களும் மட்டும் இல்லை, நாமளும் ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோம். அவர் ஒரு நல்ல தலைவர் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதர். பர்சனலாக எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. அவரை பற்றின சில நினைவுகளை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். அவர் நடிகனா இருக்கும் போதே இந்த தையல் மிஷின் கொடுக்கறது, வாக்கர் கொடுக்கறது, இதெல்லாம் அவர் அப்பவே செஞ்சு கொடுப்பாருங்க. கொடுக்கறது தாங்க தெரியும் அவருக்கு. நம்ம எடுத்துட்டு போய் சார் இந்த ஷெட்யூலோட பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா கூட அதை வாங்கி வச்சு, ஏய் அவன் மதுரையில இருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணான் பாரு, அவனை வர சொல்லி இந்த காசு கொடுத்து வந்துட்டியா, இவன் கேட்டான் பாரு, அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் குடியா, இப்படி கொடுக்கக்கூடிய வள்ளல் நான் கண் எதிர்க்க பார்த்தேன். மனிதன், மிகப்பெரிய மனிதருங்க. அவர் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னே இல்லை. அவர் இப்ப செய்யறாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. அவரை மாதிரி செஞ்சவங்களே கிடையாது. கலைஞர் விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் தான் யாரோ வருவாங்க போவாங்க. நானே கண்ணார பார்த்துருக்கேன். ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் அப்போ ஆஃபீஸ் இருந்தது. அப்போ யாரோ வருவாங்க. சினிமாவுக்கு போராடிக்கிட்டு இருக்க இளைஞர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, நடிக்கணும்னு ஆசைப்படுற இளைஞர்கள் எவ்வளவோ பேர் வருவாங்க. வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு எங்கடா போகலான்னு பார்க்கும்போது ராஜாபாத ஸ்ட்ரீட்டு விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்னு வருவாங்க. எவ்வளவோ பேர் சாப்பிட்டு போவாங்க. யாரையும் அவர் எதுவும் கேட்கல. அங்கே நாங்கள் படித்த ஸ்கூலில் அவர் படிக்க வச்ச பசங்க எக்கச்சக்கமாக வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. சார் ஹெல்ப் பண்ணி படிக்கிற பசங்க. அந்த இடத்துல இருந்த ஒரு பெரிய ஏரியாவுக்கு ஃபுல்லாக அவர் வந்து சாப்பாடு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு ஃபீஸ் கட்டின பசங்கள்லாம் நான். விஜயகாந்துக்கு எனிமையே இருக்க முடியாது. சினிமாவிலேயே நான் பார்த்ததில் பெஸ்ட் ஹியூமன் விஜயகாந்த். வேற யாரும் எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே. ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் அவருக்கு ஆஃபீஸ் இருந்தது. எவ்வளோ ஒரு நாளைக்கு 500 பேர், 400 பேர், 200 பேர் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவுட்டோரில் ஷூட்டிங்கில் வந்தால் கூட அவர் ரூமில் அவர் படுத்திருக்க மாட்டார். லைட்மேன்கள் கூட போய் படுத்திருப்பார், ப்ரொடக்ஷன் பாய்ஸோட போய் படுத்திருப்பார், அவங்களோட உட்காந்து சீட்டு விளையாடுவார். இந்த தண்ணியை வந்துட்டு போய் தூங்குற தலையில் ஊற்றி விட்டுருவார். ஒரு அவங்களோட ஐக்கியமாகியே இருந்த ஒரு கேரக்டர் அவர். அவருக்கு உதாரணம் சொல்கிறதுக்கு அவர் மட்டும்தான். 1952 மதுரையில் பிறந்த திரு விஜயகாந்தோட உண்மையான பேர் விஜயராஜ். 1978 தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் ஆகிறாரு. அறிமுகமான புதுசில் கருப்பாக இருக்காரு, குரல் சரியில்லைன்னு பல அவமானங்களை சந்திச்சிருக்காரு. அவரோட தொடர் முயற்சிக்கு பிறகு இது வரைக்கும் 156 படங்கள் நடிச்சிருக்காரு. அவரோட 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தில் நடித்து கேப்டனாக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு. மற்ற அமைப்புகள்லாம் நன்கொடை தரும் முன்னாடி முதல் நன்கொடை நடிகர் சங்கத்திலேருந்து விஜயகாந்த் கொடுப்பார். சொந்த காசுலேருந்து கொடுப்பார். இன்னொன்று, படிப்புன்னு முகமே தெரியாது, யார் என்னன்னே தெரியாது. சில நேரத்தில் பார்க்க கூட மாட்டார். அவங்களுடைய அப்ளிகேஷன் மட்டும் அது யாராவது கொண்டு வந்து அசிஸ்டன்ஸ், யாராவது ராமவசந்தன் யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுத்தோன்னா அப்படி பார்ப்பார். பார்த்துட்டு உடனே அவங்களுக்கு பணம் அமைச்சிருக்கணும். அவங்களுடைய முகம் கூட அவருக்கு தெரியாது. பார்க்க கூட இது பண்ணார். முதல்ல அவங்களுக்கு பணத்தை கொடுங்க அப்படின்வாரு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி. எனக்கு சின்ன வயசுலேருந்து நன்மைகள் செய்துதான் பழக்கமே தவிர எது தீமைகள் செஞ்சலாம் எனக்கு பழக்கம் இல்லை. வலதுகை எடுத்து கொடுக்குற அந்த நேரத்தில் யோசிச்சா தப்பு தான் நான் இடதுகையில் எடுத்து கொடுக்குறேன். அந்த அளவுக்கு தர்மம் மிகச்சிறந்தது, சால சிறந்தது. நீ 4 ஏழைகளுக்கு உதவி பண்ணிப்பாரு, அதில் இருக்கிற சுகம் எதுலையும் கிடையாது. இதை நான் அனுபவிச்சிருக்கேன், அணுகுணவாக அனுபவிச்சிருக்கிறேன். அவரோட கேரக்டரை பிரதிபலிக்கிற மாதிரி சின்ன கவுண்டர், பெரியண்ணா, வானத்தை போல, தவசி, சொக்கத்தங்கம், ரமணான்னு பல படங்களை நடிச்சிருக்காரு. தயாரிப்பாளர், இயக்குனர்னு பல பேரை அறிமுகம் செய்த பெருமை கேப்டனையே சேரும். தைரியமாக நான் மாறுதட்டி சொல்லுவேன், சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்தை தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது. ஏன்னா போட்டு பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது, எதுவுமே இங்கிருந்து வரணும். இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும். இதயத்திலிருந்து எதுவுமே வரணும், வந்தால்தான் நிலைக்கும். ஆக நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்ன நல்லதே கற்றுக்கிறேன். என்னையே செத்த 6க்கு 3 என்ன கொண்டு போகிறேன்? காசு பணத்தை கொண்டு போகிறியா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி சேர்த்து தான் அந்த காசை கொண்டு போக போகிறீங்களா, இல்லை காசுலாம் எரிக்க போகிறீங்களா? சந்தன கட்டையால் எரிக்கலாம், காசு இல்லை. காசு இல்லாத என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு காசு பணம். மக்களை வாழவி, மக்களை சிரிக்கவி, மக்களை சந்தோஷப்படுத்தும். இதைத்தானே நீங்க சொல்லுது ஒவ்வொரு மதத்திலையும். பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் என்ன சொல்றாருங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே எல்லா மதமும் ஒன்றைத்தான் சொல்லுது.
அதனால தான் நான் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன். ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, சும்மா இவங்க எழுத்துக்கிறாங்க. 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2006 எலெக்ஷனில் விருதாச்சலம் தொகுதியில் நின்று முதன்முறையாக எம்எல்ஏ ஆகிறாரு. 2001 சட்டமன்ற தேர்தலில் ரிஷிவந்தியம் தொகுதியில் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அவரோட தேமுதிக கட்சிக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தும் கிடைச்சிது. என் பேரை அசிங்கப்படுத்த, நான் காசுக்கு ஆசைப்பட்டதான் என் பேரை அசிங்கப்படுத்த போறேன். இப்போ 50 லட்ச ரூபா நான் எப்படியா என் மகளிருக்கு டெபாசிட் பண்றேன்? என் சொந்த பணங்கிறேன். காசுக்கு ஆசைப்பட்டிருந்தா தானே. காசுக்கு என்னைக்குமே ஆசைப்பட மாட்டேன். பேரிகார்டு நான் கொடுத்துருக்கேன், ஒரு 50 பேரிகார்டு நான் வச்சுருக்கேன். 50 பேரிகார்டு யாருக்காக வச்சுருக்கேன்? குழந்தை ஸ்கூலில் வந்து போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி பஸ்ஸு லாரி வேகமாக வருது, அந்த ஸ்கூலுக்கு தடுப்பு போடணுங்கிறதுக்காக அந்த பேரிகார்டு நானே ரெடி பண்ணி கொடுத்தா விஜயகாந்துங்கிற பேர் இதுக்கு போடாதீங்கன்னா நான் தெரியாமல் கேட்குறேன். எத்தனை கம்பெனி பேர் உள்ளது போர்டு இருக்குது, இப்போ அவங்களுக்கெல்லாம் போர்டு நீங்கள் வாங்கி வைக்கலையா? என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன்? 3 சக்கர சைக்கிள்கள் 100 தரேன், தையல் மிஷின் 100 தரேன். அப்போ ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாரு, ஏப்பா தையல் மிஷின் கொடுத்தா போதுமா, 3 சக்கர வண்டி கொடுத்தா போதுமா? நான் 100 3 சக்கர சைக்கிள் 100 தையல் மிஷின் வாங்கி தரேன். அந்த பேசுகிற ஒரு ஆள் என்னைக்காவது 5 தையல் மிஷின் வேண்டாம், ஒரு தையல் மிஷின் ஒரு 3 சக்கர வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்களா? வருஷம் நான் படிக்கிறதுக்காக 25 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்ணுறது. ஆனால் எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாமல் இந்த பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்போல்லாம் ஒரு முடிவு பண்ண, நம்ம இந்த நடிப்பில் வசதியாக வந்தால், இந்த நடிப்பில் மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தோம்னால் முதல்ல நம்ம படிக்க வைக்கணும், எல்லாரையும் நம்ம படிக்க வைக்கணுங்கிறத என்னுடைய முழு எண்ணம் ஓடிச்சு. விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ரைடு நடக்குது. எனக்கு நான் தெரியாமல் உள்ளே போயிட்டேன். என்னையும் உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. காலையில் 8 மணிக்கு, நைட்டு 2 மணிக்கு தான் ரைடு முடிஞ்சது. அப்போ தான் என்னையும் ரிலீஸ் பண்ணாங்க. போகும்போது அப்போ ராபர்ட்னு ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அவர் வந்து இவர்கிட்ட சொன்னார், விஜயகாந்த் சார்கிட்ட, விஜயகாந்த் சார் எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்களுடைய டியூட்டி இது, அதனால செஞ்சோம், நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிடாதீங்க. உங்கள் ரெக்கார்டுகள்லாம் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சது. இப்படிப்பட்டவரையாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு நாங்களே வருத்தப்பட்டோம். அதனால் இப்படிலாம் வந்து கஷ்டம் கொடுக்குறாங்களேன்னு நீங்கள் நினச்சி இதெல்லாம் விட்டுறாதீங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் தயவுசெய்து கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல மனுஷன். நம்ம பண்ண பெரிய தப்பை அவர் கொண்டாடாமல் அவர் கோவப்படுறாரு, குடிக்கிறாரு, குடிகாரன்னு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றினது தான். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் GK மூப்பனார் வழி நின்று மாநில உரிமை அமைத்து ஒரு புதிய வரலாறை படைப்பதற்கான அச்சாரமாக இதை நான் கருதுகிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலேயே நாங்க பேசுறது லட்சக்கணக்கானது. கட்சிக்காரன் பூரா கேட்கிறான், கேப்டனுக்கு என்ன நிர்வாகம் பார்க்க தெரியும்? ஏன்னா மக்களோட அடிமட்டம் என்ன, அவங்களுடைய வழி என்னங்கிறது எனக்கு தெரியுமா? நான் நடந்து வந்திருக்கேன், நடந்து போயிருக்கேன், அவங்களோட தரையில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன், அவங்களோட குடிசையில் உட்காந்து நான் தூங்கி இருக்கேன், சிம்னி விளக்கில் நான் படுத்தலாம் உருண்டிருக்கேங்கிறது யாரும் புரியாமல் இருக்கிறாங்க. சொக்கத்தங்கம் என்னும் மாமனிதரை இழந்து விட்டோம். அவர் மறைந்தாலும் அவருடைய நீங்கா நினைவுகளும் நல்ல காரியங்களும் நம் மனதில் என்றுமே நிலைத்திருக்கிறது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து மறைந்து விட்டார். சாகாவரம் போல் சோகம்
முகம் உண்டோ, தீரா கதையை கேட்பாருண்டோ.